ஹலோ பசங்களா. ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து ஒர்க் என்னது தென் எல்லா ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருப்போம். தென் ஒர்க் எனர்ஜி தியரம் பார்த்துருப்போம். தென் நம்ம வந்து சம்ஸ் வந்து போன கிளாஸில் இந்த சம் சால்வ் பண்ணோம். தென் ஏரியா அண்ட் கர்வ்ஸ் வச்சு நம்ம இந்த சம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து லைக் சம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணிவிட்டு தென் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு இருக்குது. ஸோ அதை நம்ம டாபிக் பார்த்துட்டு நம்ம திரும்பியும் சம் சால்வ் பண்ண வச்சுக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் உங்க ஸ்க்ரீன் மேலே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இது லைக் ஒர்க் எனர்ஜி அந்த தியரத்துக்கு உட்பட்ட சம் இல்லை. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் லைக் ஒரு ஜிஸ்ட் மாதிரி தந்துடுறேன். இப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் என்ன இருக்கு. ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் பிஎஸ், இது தெரியுங்களா? ஸோ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு. ஸோ நம்ம இப்போ இதை ரெண்டு பக்கமும் இன்டிகிரேட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. டோட்டல் ஒர்க் வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணணும். ஓகே. இது வந்து எங்கிறது எங்கே இன்டிகிரேட் பண்ணுவோம்? ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்படி வந்து நம்ம டிஎஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்ம எங்கிறது எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. இப்போ டிஎஸ், இப்போ இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த சம்பளம் சொல்கிறேன். டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் dx I cap plus dy j cap plus dz k cap அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎஸ்ஸை எழுதணும். ஓகே. இதுதான் வந்து அதுக்குள்ளார இருக்கிறது. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைக் எஃப் இஸ் ஈக்குவல் டு 5y plus 20 j cap. ஓகே. Newton acts on a particle. The work done by this force, when the particle moves from y is equal to 0 to y is equal to 10 in joules வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ எல்லாம் ஃபார்முலாஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு இந்த சம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே. ஃபைன். நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எழுதுவோம். ஓகே. டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 5y plus 20 into ds அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சா, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி ஜே கேப் இருக்கு, அது மாதிரி திரும்பி 5y plus 20 j cap into ds, நான் சொன்னது இந்த வேல்யூஸ் எல்லாம் சொன்னது, dx I cap plus dy j cap plus dz k cap. நம்ம இங்க என்ன பண்றோம், டாட் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஓகே. நம்ம இங்க வந்து டாட் ப்ராடக்ட் பண்றதுனால நம்ம லைக் இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். அதுதான் வந்து நம்ம லிமிட்ஸ் வந்து நம்ம போடுவோம். y is equal to 0 to y is equal to 10. அதுதான் வந்து நமக்கு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது ஏன்னா ஒர்க் டன் பை திஸ் ஃபோர்ஸ் when the particle moves from y is equal to 0 to y is equal to 10. அப்போனா y வேல்யூ வந்து எங்க இருந்து எங்க மாறுது, 0 to 10 வந்து மாறுது. ஸோ இன்டிகிரேஷன் லிமிட்ஸ் வந்து 0 to 10 இருக்கும். சரி, இங்கே நம்ம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இது இப்போ நம்ம ஒன்று இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இதை வந்து லைக் ஒரு இதை சேர்த்தே மல்டிப்ளை பண்ணணும். 5x plus 20 dxன்னு சொல்லிட்டு வந்தாலுமே ஜே கேப் டாட் ஐ கேப் எவ்வளோ வரும், இதெல்லாம் லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு பேஜில் நான் எழுதிடுறேன். ஓகே. இப்போ ஐ கேப் இன்டூ ஐ கேப் வந்து 1, திரும்பி ஜே கேப் டு ஜே கேப் 1, தென் கே கேப் இன்டூ கே கேப் வந்து 1. மற்ற எல்லா என்ன காம்பினேஷன் வேணுமே, ஐ இன்டூ ஜே, ஜே இன்டூ ஐ, கே இன்டூ ஐ, திரும்பி என்ன காம்பினேஷன் எடுத்தாலுமே இது எல்லாமே வந்து 0வா தான் தரும் நமக்கு. இது 3 காம்பினேஷன் மட்டும்தான் நமக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1 தரும். ஓகே. மற்ற இங்கே வந்து என்ன காம்பினேஷன் இருக்குது, ஜே இன்டூ ஐன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இங்கே ஜே இன்டூ ஐன்னு சொல்லிட்டு கிடைச்சா நமக்கு வந்து 0 ஆயிரும். திரும்பி இங்கே ஜே இன்டூ கேன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இது லைக் பண்ணோம்னா அது 0 ஆயிரும். ஸோ நம்ம வந்து டிஒய் இன்டூ ஜே கேப்பு, இங்கே ஜே கேப் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஜே கேப்பு சேர்த்தா மட்டும்தான் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்படின்னா நம்ம அதை மட்டும் நம்ம டேரெக்டாக எழுதலாம். 5y plus 20 இன்டூ டிஒய் திரும்பி ஜே கேப் இன்டூ ஜே கேப் டாட் ஜே கேப். ஓகே. ஜே கேப் டாட் ஜே கேப் என்னது 1. ஸோ இப்போ இன்டிகிரேஷன் இருக்கு, இன்னும் பண்ணல நம்ம 0 to 10. ஓகே.
5y plus 20 வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டிகிரேஷன் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதிடலாம். 5y plus 20 0 to 10 இன்டிகிரேஷன். ஸோ நம்ம இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணும்போது 5y² ப்ளஸ் 20x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். லிமிட்ஸ் எங்கேருந்து எங்கே வரைக்கும்? 0 to 10 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ 0 to 10 இப்போ வந்து நம்ம 10 போடணும். இப்போ ஃபஸ்ட்டு அதுதான் வேலை. இன்டூ 100ன்னு வரும். 10 ஸ்கொயர் வந்து 100 by 2 ப்ளஸ் 20 இன்டூ 10. ஓகே, மைனஸ் இப்போ வந்து நம்ம 0 போட்டோம்னா இங்கேயும் 0 ஆயிரும். திரும்பி 0 இங்கே போட்டாலே அதுவும் 0 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 0 தான். ஓகே, கேன்சல் ஆயிரும். 50 வந்துடும். ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக என்ன ஆன்சர் வரும்? 250 ப்ளஸ் 200 450 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டின் ஹோப்ஃபுல்லாக உங்களுக்கு லைக் டவுட் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன யூஸ் பண்ணணும்னா டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டிஒய் ஜே கேப் ப்ளஸ் டிசெட் கே கேப் போட்டு பிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரல் ஆஃப் எஃப் டாட் டிஎஸ்னு சொல்லிட்டு போட்டோம். திரும்பி டோட்டல் ஒர்க் கிடச்சிச்சு. நம்ம திரும்பி அது மாதிரி நம்ம சப்ஸ்டியூஷன் எல்லாம் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகே, நம்ம இப்போது நான் லைக் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சம்மரியே தரேன். ஓகே, இதை வந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். உங்கள் கான்செப்ட் வந்து பெட்டராக கிளியர் ஆகும். ஓகே, ஓகே, நான் இப்போ சம் தரேன். வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த சம்மில் என்ன இருக்குன்னு பாருங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 1 ஐ கேப்பு ப்ளஸ் இது. ஓகே, ப்ளஸ் தான் ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் ஜெட் இன்ட்டு கே கேப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை திஸ் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. x is equal to 0 to x is equal to 1. Then z is equal to 0 to z is equal to 1. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஓகே, dw is equal to f vector dot ds vector. அதான் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறோம். சரி, ds is equal to dx ப்ளஸ் அது வந்து நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகே, i j இங்கே கே வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஜஸ்ட் அதே மாதிரி தான், அதே மாதிரி சம் தான். 6x ப்ளஸ் 1 ஐ கேப் இருக்கா? ஐ கேப் கொடுத்தோம் ப்ளஸ் ஜே கேப் சொல்லிட்டு ஜெட் இன்ட்டு ஜே கே கேப் வந்துச்சு. ஓகே, இப்போ சாரி. ஓகே, இப்போ என்ன வரும்? dx i கேப் ப்ளஸ் dy j கேப் ப்ளஸ் dz k கேப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இப்போ நம்ம ஒன்று ஒன்று மல்டிப்ளை பண்ணுவோம். 6x ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ கேப் வந்து ஐ கேப்போட மட்டும் மல்டிப்ளை வேணும். ஓகே, ஸோ இப்போனா நம்ம வந்து 6x ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எழுதினா போதும். இதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 வந்துடும். ஐ இன்ட்டு ஜே, ஐ டாட் ஜே வந்து 0, ஐ டாட் கே வந்து 0. ஓகே, ஸோ அதனால 0 வந்துருமா? ஸோ ஓகே, ஸோ அதனால நெக்ஸ்ட்டு ஜெட் கே வெக்டர்னு இருக்கா? தென் இப்போ ஜெட் கே சாரி யா கே இன்ட்டு ஐ சாரி கே டாட் ஐ என்னது 0, கே டாட் ஜே என்னது 0, கே டாட் கே மட்டும்தான் 1 வரும். ஸோ ப்ளஸ் ஜெட் டிசெட் அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு வந்து இன்டிகிரேஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ லிமிட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 1 சொல்லி கொடுத்துருவோம். 0 to 1. இங்கே z இஸ் ஈக்குவல் டு 0 to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்டிகிரேட் இதை பண்ணோம்னா 6x² by 2 ப்ளஸ் எக்ஸ் 0 to 1 ப்ளஸ் z² by 2 0 to 1. ஓகே, இப்போ நம்ம லைக் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இப்போ 1ன்னு போட்டு நம்ம இங்கே வந்து நம்ம 1ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். தென் 0ன்னு சொல்லிட்டு மைனஸ் இது 0வில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். தென் இங்கே 1ல் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 0வில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ 3x² ப்ளஸ் எக்ஸ் 0 to 1 ஓகே ப்ளஸ் z² by 2.
ப்ளஸ் z ஸ்கொயர் பை டூ 0 to 1 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஓகே, இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 ப்ளஸ் 1 மைனஸ் 0 வந்துருமா? அதுக்கு நம்ம 0 0 தான் வரும். ஓகே, ப்ளஸ் 1/2 சொல்லிட்டு வந்துடும். ப்ளஸ் மைனஸ் 0ன்னு வந்துடும். ஸோ அதனால ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ 4 1 ப்ளஸ் 0.5 is equal to 4.5 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ நம்ம இந்த கொஸ்டின் என்ன கற்றுக்கிட்டோம்? இப்போ லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜேஇல ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி லைக் இந்த லைக் பாருங்க, ஜேஇ கொஸ்டின்ஸ் தான் நான் போட்டேன் 2021. ஸோ இப்போ லைக் நான் போட்ட கொஸ்டின்ஸ் வந்து மேபி லைக் வேற ஜேஇல கூட நான் கேட்க, அப்கமிங் ஜேஇஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்ட் சம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கன்ஃபார்மாக போட்டுருணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இது வந்து லைக் இது ரிலேட்டட் டு வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Okay, so a variable force displaces m very gradually by theta angle. Find the work done by this force. Work done வந்து சொல்லிருக்கோம். ஸோ இங்கே ஹிண்ட்டை நானே கொடுத்துட்டேன். கிராஜுவலி மீன்ஸ் ஸ்பீட் டோன்ட் சேஞ்ச். அப்புறம் ஸ்பீட் டோன்ட் சேஞ்ச்னா என்ன வரும் யோசிச்சு பாருங்க. டெல்டா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0னா sum of all the works done on that system, அந்த சிஸ்டத்தில் வந்து என்னென்ன ஃபோர்ஸில் வந்து லைக் எந்தெந்த ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோ அதால் பண்ண ஒர்க் வந்து சம் அப் டு 0. ஸோ அப்படின்னா லைக் அதை நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து 0 தான் நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துச்சு. ஓகே, ஆன்சரை டிக் ஆயிருக்கு, ஃபைன், பரவாயில்ல. நீங்கள் வந்து லைக் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் 2 மினிட்ஸ் டைம் தரேன். பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஆன்சரை பார்த்துடலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கிராஜுவலி மீன்ஸ் ஸ்பீட் டோன்ட் சேஞ்சு. நான் டெல்டா டெல்டா கைனடிக் எனர்ஜி 0ன்னு சொல்லிட்டேன். ஸோ இது எப்படி இப்போ லைக் இப்போ வந்து இந்த ஒரு பாப் இருக்கு. இந்த பாபை இங்கேருந்து நம்ம இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து இதோட மாஸ் வந்து எம். ஓகே, இப்போ இந்த பாப் வந்து நம்ம இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் நம்ம இதை வந்து தீட்டா ஆங்கிள் வந்து மூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருந்தது. இப்போ லைக் இப்போ வந்து ஜென்டிலி லைக் சாரி வெரி என்னது கிராஜுவலி. ஓகே, கிராஜுவலின்னு சொன்னால் ஸ்பீடு வந்து won't சேஞ்ச். ஸோ இனிஷியலாக வந்து இருக்கிற ஸ்பீடு வந்து எக்ஸ்னா ஃபைனலாக இருக்கிற ஸ்பீடு வந்து எக்ஸ் தான். ஸோ half mx ஸ்கொயர் மைனஸ் half m x ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா கைனடிக் எனர்ஜி வந்து சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி வந்து நமக்கு 0ன்னு வரும். ஸோ ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0. லைக் என்னன்னா வந்து லைக் ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் தான் சிக்மா கிடையாது. லைக் நம்ம ஒரு ஒர்க்காக வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வரும்? இங்கே ஆல் ஃபோர்ஸஸ் வரும். ஆல் ஃபோர்ஸஸ் இது வேணாம், கலர் நல்லது. ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நம்ம இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சாச்சு, தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒர்க் டன் பை லைக் என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும் என்ஜின்னு சொல்லிட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷன் ப்ளஸ் ஒர்க் டன் பை லைக் என்ன ஒர்க் டன் பை என்ன ஃபோர்ஸஸ் தானே கேட்டிருக்காங்க? வேரியபிள் ஃபோர்ஸஸ். வேரியபிள் ஃபோர்ஸஸ் தான் லைக் இந்த ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தரல. ஓகே, ஸோ வேரியபிள் ஃபோர்ஸ் வந்து அதுதான் வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ அதனால வந்து ஒர்க் டன் லைக் நடந்திருக்கும். ஸோ ஒர்க் டன் பை தட் வேரியபிள் ஃபோர்ஸ் வந்து நம்ம வச்சுக்கோம். மற்ற என்ன ஒர்க் இருக்குது? டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இங்கே வந்து டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகும் இந்த ஸ்ட்ரிங்கில், இப்போ இந்த டைரக்ஷனில். இதுதான் டி ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த டி ஃபோர்ஸ்னால வந்து நமக்கு ஒர்க் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு?
அது நடந்திருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகே, நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து இந்த லைக் இந்த பாப் வந்து இந்தியால இருந்து இங்க வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகே, இது டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. பட் ஸோ லைக் இந்த வந்து மூவ்மெண்ட் வந்து நீங்க உத்து க்ளோஸா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல நீங்க ரேண்டமா பாருங்களேன், இந்த பக்கம் டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ பாப் வந்து நமக்கு மூவ் ஆனது வந்து ஏதோ இந்த பக்கம். ஓகே, டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது ஏதோ இந்த பக்கம். சாரி, லைக் இந்த பக்கம், இந்த டைரக்ஷன், இந்த பக்கம் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, டென்ஷன் ஃபோர்ஸ். தென் இந்த பக்கம் வந்து நமக்கு மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஓகே, அது டிஎக்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து டி. இப்போ ஒர்க் டன் பை டென்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒர்க் டன் பை டென்ஷன் என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இன்டூ காஸ் தீட்டா. காஸ் தீட்டா தான் நம்ம ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் தீட்டா. ஓகே, இது லைக் அது வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருக்கும்போது எஃப் டாட் எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். ஓகே, இப்போ டிஎக்ஸ் இருக்கா, திரும்பி வந்து காஸ் தீட்டா 90 டிகிரி, ஏன்னா பர்பண்டிகுலராக தான் இருக்கும். இப்போ வந்து லைக் இப்படி மூவ் ஆச்சுன்னா, லைக் இப்போ வந்து பெண்டுலம் இப்படி இருக்குன்னா இப்படி தான் மூவ் ஆகும். பாப் வந்து இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அப்புறம் இந்த மாதிரி இந்த பக்கம் தான் நமக்கு வந்து லைக் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ 90 டிகிரி என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ஃபார்ம் விட் பி 90 டிகிரி. ஸோ இப்போ 90 டிகிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம காஸ் தீட்டா ஆங்கிள் வந்து என்னவா போகும்? 90 டிகிரியா போகும். ஸோ அப்போனா நமக்கு நான் காஸ் 90 டிகிரி 0. ஸோ அப்போனா ஒர்க் டன் பை டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து 0. அதான் நம்ம சொன்னது. அப்படின்னா ஒர்க் டன் பை டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்காது, கிடையாது அது. ஓகே, வேற என்ன ஃபோர்ஸ்? இப்போ வந்து இப்போ நீங்க வந்து லைக் இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கு சொல்றீங்க. இதெல்லாமே எப்படி நாங்க நம்புறது? லைக் இந்த லென்த் வந்து எல்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓகே, இந்த லென்த் வந்து எல். இப்போ அப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுமே வந்து லைக் இது ஒர்க் பண்ணியிருக்காது, ஏன் அது மட்டும் லைக் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாப் வந்து இருக்கு, எம்ஜி வந்து கீழே ஆக்ட் ஆகுதா, பாப் இங்க இருக்கு, எம்ஜி இப்படிதான் ஆக்ட் ஆகுது. ஓகே, நம்ம டைரக்ஷன் வந்து மாறுறோம். ஓகே, திரும்பி பாப் சாரி ஸ்ட்ரைட் ஆகுது. பாப் இங்க இருக்கு, எம்ஜி வந்து இப்படி ஆக்ட் ஆகுதா, தென் பாப் இங்க இருக்கு, எம்ஜி இப்படியே தான் ஆக்ட் ஆகும். ஸோ என்ன தெரியுதுன்னா எம்ஜி வந்து ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அண்ட் வந்து நம்ம டைரக்ஷன் வந்து நம்ம இப்படி போனாலுமே நம்ம இப்படி போற டைரக்ஷனுக்கும் லைக் நம்ம வந்து பாப் வந்து மேலேயும் போகுது சைட்லயும் போகுது. அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, மேலேயும் போகுது சைட்லயும் போகுது. பட் டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸாக தான் இருக்கும். ஏன்னா டென்ஷன் இங்கே இருக்கும், இங்கேயும் டென்ஷன் இருக்கும், இங்கேயும் டென்ஷன் இருக்கும், எல்லா இடத்துலையுமே லைக் அதே மாதிரி டென்ஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து லைக் மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து அது அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு பர்பண்டிகுலராக இருக்கு. பட் நம்ம இப்போ வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா பாப் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் மூவ் ஆகுது, மேலேயும் மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் மூவ் ஆகிற என்ன நிலைமை, அதோட ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா நமக்கு டென்ஷனல் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். லைக் இப்போ லைக் இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் வச்சுப்போம், ஒய் ஆக்சஸ் வச்சுப்போம். ஒர்க் பை கிராவிட்டி ஆன் எக்ஸ் ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். நமக்கு ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, இன்டூ லைக் சாரி எம்ஜி இருக்கு, எம்ஜி இருக்கு, சாரி சார், எம்ஜி இருக்கு. தென் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு டிஎஸ் மூவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்பி காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா என்னது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து எம்ஜி வந்து கீழே ஆக்ட் ஆச்சுன்னா தென் சைட் வேஸ்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா இது ஆங்கிள் பிட்வீன் தெம் என்னது? இது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரின்னு இருந்துச்சுன்னா காஸ் 90யோட வேல்யூ என்னது? 0. ஸோ ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் வந்து நமக்கு 0 வரும். ஸோ பட் லைக் இப்போ வந்து பாப் வந்து மேலேயும் போயிருக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இடம் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு 0ன்னு கிடைக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஒர்க் நடந்திருக்கு, ஏன்னா இங்க வந்து எம்ஜி வந்து கீழே கான்ஸ்டன்டா ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேஸ்ல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து எம்ஜி இங்கே தான் ஆக்ட் ஆயிடுச்சு, இங்கே இப்படிதான் எம்ஜி ஆக்ட் ஆயிருக்கு. பட் நம்ம பாப் வந்து நமக்கு மேலே போயிருக்கு, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்ததுனால, ஃபோர்ஸ் கொடுத்ததுனால. ஸோ இப்போ எம்ஜி வந்து நமக்கு கீழே ஆக்ட் ஆயிருக்கு, மேலே வந்து லைக் போயிருக்குன்னா இப்போ என்ன நடந்திருக்கு? எம்ஜி கீழே ஆக்ட் ஆயிருக்கு, ஆப்ஜெக்ட் வந்து மேலே போயிருக்குன்னா ஆப்ஜெக்ட் மேலே போயிருக்குன்னா என்ன நடந்திருக்கு? இதோட ஆங்கிள் வந்து என்னது? 180 டிகிரி. இது இந்த நிலைமை எங்க நம்ம போன வாட்டி பார்த்தோம்?
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போ பார்த்தோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இப்படி மோஷனில் இருக்குது, பட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறது வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து நெகட்டிவ் பக்கம் இருக்கும். ஸோ நம்ம தீட்டா வந்து நமக்கு 180 டிகிரின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதே கேஸ் தான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்போ லைக் இப்போ வந்து நம்மளோட வேலை என்னன்னா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த இடம் போயிருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து மேலே வந்து ஒர்க் வந்து லைக் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒர்க் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு நமக்கு எல்லுன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. இது எல். இது வந்து நமக்கு தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. இது வந்து நமக்கு எக்ஸ்ன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இது எல்னா இதுவும் எல் தான். ஓகே. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம அந்த கேஸ் மட்டும் வரைஞ்சோம்னா, நான் ஜஸ்ட் இங்க இருக்கிற பாப் வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டேன். ஓகே. இங்க இருக்கிற பாப் இருக்கு, இங்க வந்து எல், இது வந்து தீட்டா, இது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம், இது வந்து நமக்கு தேவை இருக்கிற விஷயம். எக்ஸ்ன்னு நம்ம வச்சுப்போம். இதை ஒய்ன்னு வச்சுப்போம். திரும்பி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒய்ன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து லைக் எல்லாத்தையும் மண்டே கசிக்க பாருங்க. ஸோ adjacent by hypotenuse என்னது cos theta. ஸோ adjacent is equal to hypotenuse into cos theta. hypotenuse இந்த கேஸ்ல என்னது L cos theta. ஸோ அதனால வந்து நமக்கு y வேல்யூ வந்து L cos thetaன்னு சொல்லிட்டு வரும். பட் நமக்கு வேண்டியது வந்து என்னது எக்ஸ். நமக்கு வேண்டியது வந்து எக்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம எல் காஸ் தீட்டான்னு வந்துருச்சுன்னா, ஸோ இது எக்ஸ், திரும்பி நமக்கு இது எல் காஸ் தீட்டான்னு தெரியும், திரும்பி இது ஃபுல்லாகவே எல்னு தெரியும் நமக்கு. ஸோ அப்போனா இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், எல் மைனஸ் எல் காஸ் தீட்டான்னு பண்ணும். எல் மைனஸ் எல் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டு தானே? நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், திரும்பி இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் எல்னு தெரியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எல் காஸ் தீட்டா. நம்ம இந்த பெரிய டிஸ்டன்ஸ் மைனஸ் அந்த நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் வச்சு எக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா வந்துருச்சு நமக்கு. ஓகே சூப்பரா. ஸோ ஒர்க் டன் பை கிராவிட்டி ஆன் ஒய் ஆக்சஸ் வந்து என்ன வரும், எம்ஜி ஃபோர்ஸ் அப்படியே எழுதணும். திரும்பி எல் இன்டூ எல் வந்து இருக்கும் 1 மைனஸ் காஸ் தீட்டா. திரும்பி இங்க வந்து லைக் காஸ் தீட்டா, இது வந்து வேற காஸ் தீட்டா, இதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த காஸ் தீட்டாங்கிறது வந்து ஆங்கிள் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஓகே. இப்போ நான் வந்து சொன்னேன் லைக் இப்போ வந்து எம்ஜி வந்து கீழே ஆக்ட் ஆகுது, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேலே தான் இருக்கு. ஸோ அதனால 180 டிகிரி வந்து நமக்கு காஸ் தீட்டா. ஸோ காஸ் 180 வந்து எவ்வளோ, -1. ஸோ டபிள்யூ கிராவிட்டி பை கிராவிட்டி ஆன் ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸ் எம்ஜி எல் 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபோர்ஸ் லைக் ஒர்க் டன் பை தட் ஃபோர்ஸ் ப்ளஸ் ஒர்க் டன் பை தட் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போனா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை கிராவிட்டி. கிராவிட்டியால் பண்ண ஒர்க் எவ்வளோ, ஒய் ஆக்சஸில் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த இதாக வரும். ஸோ இது நெகட்டிவ் வந்து இங்கே கேன்சல் ஆயிடும். ஸோ அப்படின்னா என்ன வரும், எம்ஜி ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன், எம்ஜிஎல் 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால தான் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். இந்த கொஸ்டின்ல எந்த டவுட் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே லைக் இது டைம் நிறைய பேசு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னது, ஸோ அதோட யூஸ் கேசஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்துட்டு அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ இந்த கிளாஸ்க்கு எவ்வளோ பாய்.